பயமாக இருக்கிறது. அந்த பயம் இப்பவும் இருக்கு. உனக்கு மரணம் இல்லை, உனக்கு நீ சரீரம் இல்லை என்ன சொன்னால் கூட இந்த பயமான இது இருக்கு, ஃப்ரைட்டனிங். அப்புறம் இது முன்னாடியும் சம்சாரி தான், நானும் இப்பவும் சம்சாரியாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ கேட்டதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா, கேட்டால் மனசு உள்ள ஒரு பக்கம் ஒத்துக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அது கேட்டதுனால, ஒத்துக்கினதுனால, தெரிஞ்சதுனால, புரிஞ்சதுனால உணர்ந்தா பலம் இருக்கணும் இல்லையோ? அதுக்கு தான் தியானம். என்ன பண்ணணும்? இந்த கேட்டதே திரும்பி திரும்பி உட்கார்ந்து நான் சிந்தனை பண்ணணும். இதுதான் உண்மையான தியானம். இதுக்கு பேர் ஆத்ம தியானம்னு கூட சொல்லலாம். நிதித்தியாசன தியானம் இல்லைன்னா ஆத்ம தியானம் அப்படின்னு சொன்னால்